அன்றைக்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். குடும்பன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜங்குன்னு ஆடுதான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கும். அதே போன்று நமக்கு கடைசி புகலிடம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் நடந்த அவல நிலையை பற்றி தெரிந்து கொள்வோமோ? பாரத் என்ற பிரபல ரவுடி பல குற்றச்செயலில் ஈடுபட்டு அவன் ஜாமீனில் காலையும் மாலையும் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டு வருகிறான். அவன் வெள்ளிக்கிழமை 27/2/2026 அன்று காலை 6 மணிக்கு நீதிமன்றத்தில் இரகசியமாக துராகரமாய் நுழைந்து வழக்கில் கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பட்டா கத்திகள் 4 திருடிக்கொண்டு வெளியில் வரும்பொழுது அங்கிருந்தவர்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்யும் பொழுது தப்பி ஓடிவிட்டான். மீண்டும் அவன் அன்று மாலை வரும்பொழுது சிசிடிவியை பார்த்து அவனை அங்கிருந்த கேட்டில் இருந்த போலீஸ்காரர்கள் கைது செய்து உருளையம்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் இருக்கும் கைப்பற்றப்பட்ட வழக்கு பொருட்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் பார்த்தாலும் நீதிமன்றத்துக்கு பின்புறமும் ஏகப்பட்ட கைப்பற்ற பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றது. அதற்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்படி அந்த பரத்தை திருடி சென்ற 4 கத்திகள் எல்லாமே வழக்கினுடைய ப்ராப்பர்ட்டி ஆகும். அந்த வழக்கினுடைய ப்ராப்பர்ட்டி பாதுகாப்பாக இருந்தால்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வழிவகை இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் எத்தனை பொருள்களை என்னென்ன பொருள்களை திருடி சென்றான் என்று தெரியவில்லை. நீதிமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து வருகிறது. தயவு கூர்ந்து நீதி தலைமை அரசர் அவர்கள் இந்த அரசுக்கு, அதாவது வழக்கிற்கு சொந்தமான ஆவணங்கள் கைப்பற்றி நீதிமன்றத்தில் வரும்போது அதை பாதுகாப்பாக திருடர்கள் திருடி செல்லாமலும் சேதமடையாமலும் உடனடியாக அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு நடவடிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் எங்கு திரும்பினாலும் வழக்கு பொருள்கள் சிதறை கிடக்கின்றன. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதோடு தலைமை நீதியரசருக்கு ஒரு வேண்டுகோள். பல நீதிமன்றங்களில் நீதிமன்ற நடவடிக்கையில் கலந்து கொள்ள வரும் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள், ஊனமுற்றவர்கள் ஆகியவர்கள் உட்கார்ந்து நீதிமன்ற நடவடிக்கையில் கலந்து கொள்ள முறையான இருக்கை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. மேலும் அவர்கள் அந்த ஆளோடியில் நிற்கும் இடத்தில் பகல் நேரத்தில் டியூப்லைட்டு தான் எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கோடைக்காலம் நெருங்கிவிட்டது, வெயிலும் அதிகமாகிவிட்டது. அவர்களுக்கு மின்சார வசதியை இந்த நீதியரசர் செய்து கொடுக்க வேண்டும். 2 பாகங்களாக 17 நீதிமன்றங்கள் 4 அடுக்கு மாடிகளோடு அமைந்துள்ளது. எந்த கோர்ட்டு எங்கிருக்கிறது என்ற விளம்பர பலகை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வைக்காமல் பொதுமக்களும் புதிதாக வெளியிலிருந்து வரும் வழக்கறிஞர்களும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதையும் செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக இனிமேல் வழக்கு சம்பந்தமான கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் இருக்கும் பொருள்கள் சுலபமாக களவு போகாத வண்ணம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தலைமை நீதியரசரை வணங்கி கேட்டுக்கொள்ளும் ராவணர் குரல் தலைவர் குரு ராஜாராமன். நன்றி, வணக்கம்.